அரசு வந்து திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்காக வந்து நான் விட்டு கொடுத்தது, அர்ப்பணிச்சது, தியாகம் பண்ணதுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை அர்ப்பணிச்சிருக்கேன். திரும்ப அரசு வந்து திரும்ப எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கு. இப்போ வந்து எங்களோட வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அந்யோன்யமா விட்டு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னும் சந்தோஷமா மக்களுக்கு நாங்கள் செய்ய வந்ததை செய்வோம். என்னதான் சூட்சமமாக செயல்பட்டாலும் உடல் அளவில் இருந்து ஒரு ஒரு பக்கபலமாக ஒரு உறுதுணையாக இருந்து அது 2 பேரும் ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறதுன்றது எங்கள் வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு ஒரு அன்பாக அந்யூன்யமாக வாழ்ந்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுன்றது ரொம்ப ஆனந்தமான விஷயம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு பயணம் எல்லாம் திருமணத்துக்கு பிறகு இல்ல, அது அப்படி சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடிதான் மலேசியால என்னுடைய பக்தர் தான் அங்க வந்து அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் நீங்க அருளாசி வழங்கணுமா வாங்கம்மான்னு அவங்க தான் அங்க வர வச்சிருந்தாங்க. இது திருமணத்துக்கு 10 நாள் முன்னாடி தான். திருமணத்துக்கு நாள் தான் நாங்க இங்க வரோம். நாள் ஈவினிங் தான் இங்க வரோம். இவங்க தான் என்னோட அன்பு குழந்தைங்க தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இது என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இங்க வந்துதான் தெரியும். இந்த இல்ல உங்களுக்கு டேட் எல்லாம் நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க. நவம்பர் 28 டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். மத்த ஏற்பாடுகள் எல்லாமே இந்த திருமணத்தை நடத்தி வச்சதே என்னுடைய அன்பு. இவங்க வந்து 8 வருஷமா என்கிட்ட தீட்சை வாங்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்க தான் இந்த 3 வருஷமா நான் இப்போ இலவசமாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை கொண்டு போகிறது, மக்களுக்கு அன்னதானம் செய்கிறது எல்லாமே இவங்க தான் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பங்கு போட்டு நம்ம அம்மாவை உணர்ந்து நம்ம அம்மா கிட்ட பயன்பெற்றதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் செய்யணுமே. அம்மா இதை வந்து இலவசமாக தான் பண்ணுறாங்க, நம்ம இதை கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து தான் இதை எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதில் நாங்கள் எதுவுமே இன்வால்வ் ஆகிறது இல்லை. என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எவ்வளோ போடுறாங்கன்னு கூட தெரியாது. எங்களோட வேற அருளாசி கொடுப்போம், சத்தியத்தை போதிப்போம், இறைத்தன்மை உணர வைப்போம், கொண்டாட்டமா வாழ வைப்போம். நாங்க வந்த வேலை அதுதான். அதாவது ஒரு அம்மா அப்பா வீட்டுல இருந்து குழந்தைங்க எப்படி பாத்துக்குவாங்க அம்மா அப்பா அது மாதிரி எங்களோட அன்பு குழந்தைங்க தான் எங்களை பாத்துக்கிறது, எங்களுக்கு தேவையான செய்யறது பார்த்தோம். ஏன்னா அந்த கல்யாணத்துப்போ அவங்க எல்லாம் கண் கலங்கி இருந்த அந்த காட்சி எல்லாமே அத்தனையுமே எங்களை பாத்துக்கிறது, எங்களுக்கு தேவையான செய்யறது, மக்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக உணர்ந்திருக்காங்க அம்மாவையும் அப்பாவையும். இது நம்மளோட இயற்கை தாய், இயற்கை தந்தை, இவங்க மக்கள் எல்லாருமே உணரணுத, நம்ம அனுபவிச்சதை மக்கள் அனுபவிக்கணும்னு அப்படியே அந்த துடிப்புல இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மலேசியா பயணம் அப்படின்றது ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன். நான் சொன்னேன், அங்க அருளாசி புரியறதுக்காக. அது வழக்கமா போறது உண்டா? வழக்கமான பயணம் தானா? வழக்கமா லோக்கல்ல போயிட்டு இருந்தோம். இங்க பாத்திருப்பீங்க, சேலம், ஈரோடு அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா வர வச்சிருந்தாங்க. என்ன அது குழப்பமா தான் இருந்தது. என்ன திருமணத்துக்கு அப்புறம் அந்த வீடியோக்கள் போடும்போது, அதாவது உங்களுக்கு வேணா நாங்க புதுசா இருக்கலாம், எங்க சொன்னேன் 5 வருஷம் முன்னாடி நாங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. அதனால எங்களுக்கு இது வந்து எந்த புதுசுமே இல்ல. அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றேன். திருமணம் ஆன உடனே அந்த மலேசியா வீடியோ பார்க்கும்போது இவங்க மலேசியா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பயணம் போயிருக்காங்க. அப்படி இல்ல, திருமணத்துக்கு முன்னாடி அதுவும் அருளாசி கொடுக்கறதுக்காக என்னோட பக்தர்களுக்காக என்னோட பக்தர் வர வச்சது. முன்னாடி அருளாசி நடந்தது அந்த நிகழ்வு அத்தனையுமே யூடியூப்ல அந்தந்த டேட்ல அப்லோட் பண்ணி 10 நாளுமே அங்க உள்ளவங்க ஒவ்வொரு ஏரியாலையுமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு 4-5 நாள் அவங்களோட வீட்டுல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 4-5 நாள் வெளியில கிளாங்ல இன்னொரு ஏரியா இது ஜோகர் பார் ஒவ்வொரு ஏரியால ஏற்பாடு பண்ணி 10 நாள் முடிச்சுட்டு தான் நாள் தான் இங்க வரோம். முழுக்க நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்தது அது அரேஞ்ச்மெண்ட்ஸ்? ஆமா, அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்தது. டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தேன், இந்த டேட்டு ஏற்பாடு பண்ணி வைங்க, நாங்க நாள் ஈவினிங் தான் வருவோம் சொல்லிட்டு போயிருந்தோம். நவம்பர் 28 அந்த அன்னைக்கு தான் நானும் அரசு அந்த உடல்ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள். அதனால அதே நாள் தான் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டோம்.